வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் டிஆர்பியில் நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஆர்பி ஆனது இயர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 எக்ஸாம் 5 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ், ஓகேங்களா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது போக பிஓ எக்ஸாமு, டெட் எக்ஸாமு, பாலிடெக்னிக் டிஆர்பி, ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர் 2023 ஆனுவல் பிளானர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எல்லாம் நம்ம நடத்த போறோம்னு சொல்லியிருந்தாங்க. 2024 ஆனுவல் பிளானில் இந்த எக்ஸாம் எல்லாம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க 2023 ஆனுவல் பிளானர்ல என்னென்ன எக்ஸாம் எல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு மெயினாக எம்எஸ்சி பிஎட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம், இது வந்து எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2023 எக்ஸாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 எண்ட்லேயே பிடி அசிஸ்டன்ஸ் இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இயர்ல அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் அந்த எக்ஸாம் நடத்தவே இல்லை. ஓகேங்களா? டெட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தவே இல்லை. சரிங்களா? ஸோ இங்க நடத்தாத எக்ஸாம்லாம் அப்படியே அடுத்த வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எந்தெந்த எக்ஸாம் நடத்தலையோ அந்த எக்ஸாம் அப்படியே அடுத்த வருஷம் வரும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஆனுவல் பிளானர்ல இங்க நடத்தாத எக்ஸாம் என்ன எக்ஸாம் நடத்துறீங்க, இந்த எஸ்டிடி நடத்துறீங்களா, அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதோட நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் தான் வெயிட்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? இது முடிச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அது வேற தேவை நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸாம்ல எந்த எக்ஸாம் முன்னாடி வரப்போகுது? ஓகேங்களா? ஸோ டெட் எக்ஸாம் முன்னாடி வரப்போதா, போஸ்ட் கிராஜுவேட் முன்னாடி வரப்போதா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தாங்க. ஓகேங்களா? வரக்கூடிய மாதங்கள், ஓகே, இந்த மாதம் எண்டில் கண்டிப்பா டெட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆனது டிஆர்பி வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் 100% வரக்கூடிய எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு தான். ஓகேங்களா? டிஇடி தான் வரப்போகுது. ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான செயல். ஓகேங்களா? பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, நீங்க 82 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய யூஜி டிஆர்பிக்கும் சரி, எஸ்டிடி எக்ஸாமுக்கும் சரி நீங்க வந்து குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. ஸோ அங்கே வந்து போட்டியாளர் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஒரு டீச்சர் வேலை வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாமை ஒரே ஒரு டைம் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் வித் டெஸ்ட் பேஜ் போகுது. டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி எப்படி அட்மிஷன் போறது மற்ற என்ன டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ வரக்கூடிய எக்ஸாம் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா டெட் தான் வரப்போகுது. ஸோ டெட் எக்ஸாமுக்கு அடுத்தது பிஜி. ஓகேங்களா? ஸோ பிஜி ஓகே, இந்த வேகன்சி வந்து கண்டிப்பாக வரப்போகுது. வேகன்சி இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் லாஸ்ட் ஆனுவல் பிளான் வந்து இது முன்னாடி போட்டிருந்தாங்க, இது முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆனால் புது ஆனுவல் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெட் முன்னாடி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பிஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் தான் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து டெட் எக்ஸாம் வந்து வந்த வேட்டி தான் உங்களுக்கு வந்து பிஜி வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் மே அப்படின்னு போட்டிருக்காங்க, ஒரே மாசம் தான். ஓகே, ஏப்ரல் நெக்ஸ்ட் வந்து மே. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் வந்து எண்டில் வந்து டெட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செப்டம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜி வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு மினிமம் ஒரு 60 to 90 days இந்த டே தான் டைம் தருவாங்க. படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டே தான் டைம் தருவாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ முன்கூட்டியே நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ.